கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்க. ஓகே, அப்படியே வச்சுக்குவோம். ஆனா இங்க நிக்கிற எல்லாருமே அவருக்கு ஓட்டு போடணும் தானே வந்திருக்கோம். என்ன பாயிண்ட்ல வச்சாலும் அவர் ஏறி தான் வாராப்ல. 18ல இருந்து 50 வயசு ஓட்டு 3,75,00,000 ஓட்டு இந்த தடவை எலக்ட்ரோல்ல விட்டுருக்காங்க. அதுல அவர் 70% எடுத்தா கூட 82ல இருந்து 85 சீட்டு வர வாய்ப்பு இருக்கு. 51 வயசுல இருந்து 100 வயசு ஓட்டு ஓவராலா 2,70,00,000 ஓட்டு தான். சோ பேட்டரல் படி 3 கட்சி வலுவா போடுதுன்னா ஒருத்தருக்கு தேவை 2,80,00,000 ஓட்டு தான். ஏன்னா போலிங் மொத்தமா எலக்ட்ரலோடைய கணக்குப்படி மார்ச் 27 2026 படி 5,80,00,000 ஓட்டு தான் சொல்றாங்க. அப்ப 3 கட்சி போட்டி போடுதுன்னா ஒருத்தர் வலுவா 3 கோடி ஓட்டு எடுத்தா அவர் தான் ஜெயிக்க போறாரு. மற்ற கட்சிகள் என்னென்னமோ சொல்றாங்க, இவர் மக்களுக்கு செய்யணும் வந்திருக்காரு, வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். இருக்கட்டுமே. இப்ப 1,90,000 ஓட்டு நாடாரு கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, அது தவிர்த்து இதர சமூகம் 33 சமூகம் இருக்குல்ல, 48,000 ஓட்டு இருக்குல்ல. அப்படிங்கும் 3 கட்சி வலுவா போட்டி போடும்போது உங்களுக்கு யாரு 80,000 ஓட்டு எடுக்கிறாங்களோ அவங்க தானே ஜெயிப்பாங்க. சரி, இப்ப தூத்துக்குடி மத்தி சொல்றீங்க, ஸ்ரீவைகுண்டம் இருக்கு, அதுக்கடுத்து இப்ப ஸ்ரீவைகுண்டத்துக்கு அடுத்து நம்ம ஓட்டப்படாரம் இருக்கு, ஓட்டப்படாரத்துக்கு அடுத்து விளாத்திக்குள்ள இருக்கு, கோயில்பட்டி இருக்கு. எல்லா பக்கமும் விஜய்க்கு ஓட்டு இருக்குல்ல, அவ்வளவுதான். ஆமா, இந்த தடவை அண்ணனுக்கு குறையும்னு. போன தடவை அண்ணனுக்கு விஜய் ஃபேன்ஸே அதிகமா ஓட்டு போட்டோம், இந்த தடவை கண்டிப்பா குறையும். அண்ணா அவர் பாட்டுல அவர் பயணிக்கிறாரு, நாங்க எங்க பாட்டுல பயணிக்கிறோம், அவ்வளவுதான்.